நிஜமாவே வந்து பாண்டியன் ஷோ சீசன் 2 உண்மையிலே நல்லா போயிட்டுருக்கு. பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கு. சில விஷயங்கள் எல்லாமே வந்து இயல்பாகவும் இருக்குது. ப்ளஸ் ரசிக்கிறபடி என்டர்டெய்னிங்காகவும் இருக்குது. காமெடியெல்லாம் சில நேரங்களில் சீரியலில் ஒர்க் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். சீரியலில் வந்து நம்ம கரண்ட் டைம்ஸில் இருக்க சீரியல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, எரிச்சல் தர காமெடிகள் நிறைய இருக்கும். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா, உண்மையிலேயே நல்லாவே இருக்க மாதிரி வந்து பாண்டியன் ஷோஸில் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ இதில் அடுத்த கட்டமாக வந்து இப்போ கதிரும் ராஜியும் கிளம்பி சென்னைக்கு போகணும். சென்னையில் வந்து ராஜியுடைய அந்த ஒரு எஸ்ஐ எக்ஸாம் எழுத வைக்கிறது, அதனால் வீட்டில் நடக்கக்கூடிய குழப்படிகள், பிரச்சனைகள், அதை வந்து பொய் சொல்லி போகிறாங்களா, உண்மையை சொல்லி போகிறாங்களா, போயிட்டு வந்து பார்த்துக்கலாம்னு நினைக்க போகிறாங்களா, இந்த எல்லா கேள்விகளுக்கும் இடையில் இன்னொரு பக்கம் மீனாவுக்கு வேலைக்கு போகிறதுக்கே பிடிக்காம தான் இன்றைக்கி போகிறாங்க. இல்லை, எனக்கு வந்து இந்த லீவ் முடிஞ்சு எல்லோரும் ஊருக்கெல்லாம் போயிட்டு வந்து திருப்பி பொங்கல் லீவ் முடிஞ்சு போகிறது கடுப்பாக இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் மீனா அங்கே போனதுக்கு பிறகு அவங்களுக்கே வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இந்த சக்திவேலன் முத்துவேல் சேர்ந்து அந்த ஆக்கிரமிப்பு நில பிரச்சனைகளில் அவங்க வேலையவே வந்து காலி பண்ணுறதுக்கு ஏதாச்சும் வேலைகளில் ஈடுபடுறது, இவங்களை வந்து லஞ்சம் வாங்கிட்டாங்கன்னு சொல்கிறதோ, இல்லை உங்கள் மேலே ஏதாச்சும் ஒரு பொய் புகார் கொடுக்குறதோ, இல்லை ஆட்களை வச்சு ஏதாச்சும் வந்து இன்னொரு ஆளை இவங்களே அடியால் ஒருத்தவங்களை அனுப்பிவிட்டு மிரட்டுறது, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா வந்து இந்த சமயத்தில் ஏற்கனவே மீனாவோட அப்பா அந்த ஃபங்க்ஷனுக்குலாம் வந்துட்டார், பொங்கல் ஃபங்க்ஷனுக்கு. ஆனால் தன் மகக்கிட்ட தானே பேசாமல் இருந்தார். அவர் இந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய பொண்ணுடைய ஒரு வேலைக்கே உழவைக்க பார்க்குறாங்க இந்த வேல் பிரதர்ஸ் அப்படிங்கிறதுனால கடுப்பாகி கடைசியாக அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணது மட்டும் இல்லாமல் அவள் ஏன் பொண்ணு என்னைக்கு இருந்தாலும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு நல்லவராக பழைய ஜனார்த்தனா வந்து பாண்டியன் ஷோ சீசன் 1 இருந்த மாதிரி இல்லாமல் இந்த ரவிங்கிறவர் சீசன் 2 கொஞ்சம் நல்லவரானார், பாசமானவராக காமிச்சிட்டு அதாவது முத்துவேல் சக்திவேலை எதிர்த்து நின்னார் அப்படின்னா நல்லாயிருக்கும். அதே சமயத்தில் மீனாவையும் சந்தோஷப்படுத்தாமல் ஆகிடும். அவங்க இந்த வீட்டில் நெருங்க இன்னொரு பக்கம் இது தங்கமயிலுக்கும் ஒரு குடைச்சல் ஆகி போயிடும். இவங்க உண்மையாகவே பணத்தோட கையில் வந்து எல்லாரும் சீர் செய்யும் பொழுது நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி, குழப்பங்கள், நிறைய பிரச்சனைகள்லாம் வர ஆரம்பிக்கும். ஸோ இதெல்லாம் பற்றி நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். சீரியல் எப்படி போகுதுங்கிறத சொல்லிட்டு அப்படியே கீழே இருக்க அந்த ஷாப்பிங் பேக் ஐக்கானையோ இல்லை டிஸ்கிரிப்ஷன்லேயோ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏகப்பட்ட ப்ராடக்ட்லாம் வந்து ஃப்ளிப்கார்ட் அண்ட் மிந்த்ராவில் சூப்பரான ஆஃபரில் இருக்குது. அதில் உங்களுக்கு ஏதாவது பிடிச்ச ப்ராடக்ட்ஸை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.